ஒரு மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் மொத்தமாக 56.81 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் மதியம் 1 மணி வரை பதிவான வாக்குகள் எவ்வளவு என்று பார்க்கிறோம். 56.81 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வாக்குப்பதிவு தொடங்கி 6 மணி நேரத்தில் 56.81 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இன்னும் 5 மணி நேரம் வாக்குப்பதிவு நடைபெறும். மாலை 6 மணி வரை வாக்காளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அந்த வகையில் 6 மணி நேரத்தை கடந்திருக்கிறது வாக்குப்பதிவு. அதில் 56.81 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கடந்த 2021 தேர்தலில் மதியம் 1 மணி நிலவரம் என்ன என்று பார்த்தோமேயானால் ஏறத்தாழ 40 விழுக்காடு, சரியாக 39.61 விழுக்காடு வாக்குகள் தான் பதிவாகி இருந்தது. தற்போது 56.81 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கிட்டத்தட்ட 16 விழுக்காடு அதிகம் கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது. தமிழகத்தில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,73,43,292. அதில் தற்போது வரை 3,25,75,76,724 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மீதமுள்ளோர் 2,47,00,000. தற்போது வரை 56.81 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், பகல் 1 மணி நிலவரத்தை பார்க்கிறோம். இப்பவே 56.81 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது இது எவ்வளவு பெரிய மாற்றம்? இன்னும் 6 மணி வரையில் எவ்வளவு சதவிகிதத்தை எட்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? தளபதி, தற்போது நிலவரப்படி 1 மணி நிலவரப்படி தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சதவீதம் 56.81% தற்போது பதிவாகி இருக்குது. இது கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த 1 மணி நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 39.61% கடந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவாகிய நிலையில தற்போது 56.81% வாக்குப்பதிவு இருக்கிறது. SIR பணிக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் அதையும் இதையும் நம்ம ஒப்பீட்டு அளவுல பார்த்தோம் அப்படின்னா சதவீத அடிப்படையில கூட இருந்தாலுமே கூட வாக்காளர்கள் எவ்வளவு வாக்காளருடைய வாக்குகள் எவ்வளவு பதிவாகி இருக்கின்ற அடிப்படையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 கோடிக்கு அதிகமான வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை தற்போது பதிவு செய்திருக்கிறார். ஏன்னா ஒட்டுமொத்தமாக தமிழகத்துடைய வாக்காளர் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் 5.73 கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நிலையில தற்போது 56% இந்த வாக்குப்பதிவு சதவீதம் தற்போது பதிவாகி இருக்கக்கூடிய நிலை. கிட்டத்தட்ட 3 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். SIR பணிக்கு பிறகு இந்த தேர்தல் நடைபெற்றக்கூடிய ஒரு சூழல்ல சதவீத அடிப்படையிலும் அதே போல வாக்காளர்கள் அடிப்படையிலும் சற்று அதிகமாகவே இது காணப்படுகிறது. நிச்சயமாக இந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பது 80% 85% மேலாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் தான் தற்போது இருப்பதாக தெரிகிறது. தளபதி, ஒட்டுமொத்தமாக மாவட்ட அளவில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த 11 மணி நிலவரப்படி குறிப்பா சேலம், அதே போல கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல 40%க்கும் அதிகமான வாக்குகள் கடந்த 11 மணி நிலவரப்படி பதிவாகின்றன. தற்போதும் கிட்டத்தட்ட 56% 58% வரை இந்த வாக்குகள் ஒட்டுமொத்தமாக பதிவாகியிருப்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. தளபதி, கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 17 விழுக்காடு வாக்குகள் 1 மணி நிலவரத்தின்படி அதிகமாக பதிவாகி இருக்கிறது. இப்போ இதுக்கு காரணம் ஒன்று SIR அப்படின்னாலும் இப்போ பெருவாரியாக மக்கள் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்கிறார்கள் அப்படின்ற பிற காரணிகளாக என்ன சொல்லலாம்? தளபதி, அதாவது சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடும் பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு என்பது அந்த சதவீதம் என்பது சற்று அதிகமாகவே காணப்படும். இந்த முறை நீங்க குறிப்பிட்டபடி அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 39.61% தான் 1 மணி நிலவரப்படி இருந்தது. கிட்டத்தட்ட 17% கூடுதலான வாக்குகள். அதாவது மற்றொரு காரணிகளை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர்களுக்கு அதிகமாக செல்லக்கூடிய ஒரு நிலை கடந்த 2 நாட்களாகவே சென்னை உட்பட பெருநகரங்களிலிருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு முனைப்பு பல்வேறு இளந்தலைமுறை வாக்காளர்களிடம் அதிகமாகவே காணப்பட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் வெயிலின் தாகம் காரணமாக முதியவர்கள், வயதானவர்கள்,
காலை முதலே தங்களுடைய வாக்குகளை காலையிலே வந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தக்கூடிய அந்த சூழலும் தொடர்ச்சியாக இருந்து வந்தது. இது போன்ற பல்வேறு விதமான காரணங்கள் தற்போதைய நிலையில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்திருப்பதாக பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்கள் 5,73,00,000 பேர். தற்போது வரை 56.81 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஒரு மணி வரையிலான வாக்குப்பதிவு நிலவரம் கிடைத்திருக்கிறது. பெரம்பலூர் தொகுதியில் ஒரு மணி நிலவரத்தின்படி 57.55 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அங்கு மொத்த வாக்காளர்கள் 5,58,761 பேர். அதில் இதுவரை 3,21,567 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். அது 57.55 விழுக்காடு வாக்குகள். மீதமுள்ளோர் 2,37,194 பேர் அவர்கள் வாக்களிக்க வேண்டும். தற்போது வரை 57.55 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இது ஒரு மணி நிலவரம் பெரம்பலூர் தொகுதி. அடுத்ததாக நெல்லை மாவட்டத்தின் ஒரு மணி நிலவரம் என்ன என்று பார்க்கிறோம். அங்கு 50.4 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நெல்லை மாவட்டத்தில் 12,65,302 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். மொத்தமாக இதுவரை 6,37,712 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். 6,27,590 பேர் மீதம் இருக்கிறார்கள். சரிபாதி வாக்குகள் தற்போது வரை பதிவாகி இருக்கிறது. ஒரு மணி நிலவரத்தை பார்க்கிறோம். நெல்லையில் 50.4 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். மாலை 6 மணி வரை வாக்குச்சாவடிக்குள் மக்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள். இந்நிலையில் ஒரு மணி நிலவரம் என்ன என்பதனை பார்க்கிறோம். அதாவது இன்றைக்கு காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. 6 மணி நேரத்திற்கு பிறகு எவ்வளவு விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதனை பார்க்கிறோம். ஒவ்வொரு மாவட்டமாக நிலவரம் நமக்கு தெரிய வரும். தமிழ்நாடு முழுவதுமே ஒரு மணி நிலவரம் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வந்துவிடும். அந்த வகையில் நெல்லை மாவட்டத்தில் எவ்வளவு வாக்குப்பதிவு என்பதனை பார்க்கிறோம். 50.4 விழுக்காடு வாக்குகள் ஒரு மணி வரையில் பதிவாகி இருக்கின்றன. அதாவது வாக்குப்பதிவு தொடங்கியதிலிருந்து 6 மணி நேரம். வேலூர் மாவட்ட ஒரு மணி நிலவரம் என்ன என்பதனை பார்க்கிறோம். 57.47 விழுக்காடு வாக்குகள் வேலூரில் பதிவாகி இருக்கின்றன. மொத்தமுள்ள 11,48,847 வாக்காளர்களில் 6,60,242 வாக்காளர்கள் தங்களது வாக்கினை செலுத்தியிருக்கிறார்கள். மீதமுள்ளோர் 4,88,605 பேர். ஒரு மணி நிலவரப்படி 57.47 விழுக்காடு வாக்குகள் வேலூர் மாவட்டத்தில் பதிவாகி இருக்கின்றன.